வெள்ளைக் காகிதம் எழுத்தின் வடிவில் இவ்வுலகைக் காணும் ஓர் வழி. தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைக்கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையெனப் பின் மாயும் பல வேடித்த மனிதர்கள் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. ஒரு அழகான பாரதியாரோட பாடலோட தொடங்குறேன். இந்த உலகம் முழுவதும் ஒரு பெரிய கனவு தோற்றம். அந்த பெரிய கனவுக்கு ஒரு சிறிய கனவு தான் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை. இந்த கனவை நிஜமென எண்ணி உண்டு உறங்கி இடர் செய்து செத்திடும் மனிதர்கள், நெருப்பை கனியென நினைத்து அதில் வீழ்ந்து மடியும் விட்டில் பூச்சில்களை போன்றவர்கள். நம்ம வாழ்வியலோட இரண்டு பெரும் புள்ளி, ஒன்று பிறப்பு, மற்றொன்று இறப்பு. இதற்கிடையிலான ஒரு பயணம். சும்மா வாழ்ந்தோம், ஏதோ கடமைக்கு ஒரு குடும்பம், குழந்தை, குட்டி, வேலை அப்படின்னு இல்லாமல் நம்ம வாழ்வியல் முறை, நன்மை, தீமை, உண்மை, பொய், நீதி, அநீதி, இப்படி எல்லாத்துக்கும் பொதுவான விஷயங்களாக கற்றுட்டு அதன் வாழ்க்கை நெறிமுறைகளை நம்ம பழகணும். இதைத்தான் சொல்லியிருக்காரு. நம்ம பாரதியாரோட பாடல்கள்னு சொல்லும்போது எல்லாருக்கும் முக்கியமாக தோன்றக்கூடிய ஒரு விஷயம் ரௌத்திரம் பழகு. ரௌத்திரம்னா அவர் வன்முறையை கையில் எடுக்க சொல்லலை. தட் மீன்ஸ் போராட்டம். நம்ம எதுக்காக போராடுறோம்? ஒரு நீதிக்கும் அநீதிக்கும் இடையிலான போராட்டம். ஆனால் இப்போ நம்ம முக்கியமாக பழக வேண்டிய விஷயம் அரசியல். அரசியல் பழகு. ஹாய், ஐ ஆம் ஜான் நம்பியார் ஃப்ரம் டிசி. வெல்கம் டு வெள்ளை காகிதம். ஆக்சுவலாக நான் வேறு ஒரு சில விஷயங்கள்லேருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நம்ம பேச போகிற விஷயம் ஏன்னா இன்னும் சில தினங்களில் தேர்தல் வருது, ஓட்டுக்கான நாள். அதனால் எல்லாரும் இப்போது அரசியல் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல யார் பேசணும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவாங்க. என்னென்னா, உனக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும், உனக்கு என்ன அனுபவம் இருக்குது, அப்படி இப்படி. அந்த காலத்தில் அந்த வருஷத்தில் என்ன நடந்தது தெரியுமா, இந்த ஆட்சியில் என்ன நடந்தது தெரியுமா, இந்தந்த வருஷம் இந்த ஆட்சியில் என்ன நடந்தது தெரியுமா, இந்த ஊரோட அமைச்சர் என்ன, அந்த ஊரோட இது என்ன, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இந்த ஹிஸ்ட்ரி, நேம்ஸ், இதெல்லாம் அரசியல் தெரிஞ்சிக்க முக்கியமான விஷயங்களே இல்லை. அரசியல் தெரிஞ்சிக்க ஒரு சாமானிய மனுஷன் அவனுடைய வாழ்வியலை சுற்றி என்ன நடக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் அரசியல், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அரசியலோட அடிப்படையிலேருந்து நம்ம பார்க்கலாம். மக்கள் தாங்க எல்லாத்துக்கும் அடிப்படை. ஒரு சாதாரண மக்கள் நமக்கு அடிப்படை தேவை என்ன? உணவு, உடை, இருப்பிடம். இது 3 மட்டும்தான் ஒரு மக்களுடைய அடிப்படை தேவை, உரிமை, உழைப்பு எல்லாமே. தூய்மையான உணவு, உடுத்த உடை, உறங்க இருப்பிடம், அவ்வளோதான் ஒரு மனிதனுடைய தேவைகள். இது மட்டும். 3 மஸ்ட் திங்க் ஃபார் ஆல் காமன் பீப்புள். இது எல்லாம் சும்மா கிடச்சிடாது, இதுக்கு உழைக்கணும். உழைப்பு முதல் முறையாக எல்லாருக்கும் சொந்த தொழிலாக தான் இருந்தது. உழைக்கணும்னா சேலரி வாங்கிறது இப்போ செய்கிற மாதிரி இல்லை. அதாவது வணிகம், ஒன்றை கொடுத்து மற்றொன்றை வாங்குதல், பண்டமாற்று முறை. பண்டமாற்று முறைனா என்னென்னு ஒரு சின்ன ஸ்ட்ரக்சரில் பார்ப்போம். வணிகம் பண்ணுறவங்கள நபர் 1, நபர் 2, நபர் 3, நபர் 4, 5 என்ற பிரித்து கொள்வோம். இப்போது நபர் 1 அரிசி, நபர் 2 பருப்பு, நபர் 3 எண்ணெய், நபர் 4 பால், நபர் 5 காய்கறிகள் என வைத்துக்கொள்வோம். ஓகே, நபர் 1 அரிசி, இங்கே இவர்கிட்ட பால், இவர்கிட்ட எண்ணெய், இவர்கிட்ட பருப்பு, இவர்கிட்ட காய்கறிகள் இருக்குது. எல்லாமே தனித்தனி உற்பத்தியாளர்கள். ஓகே, இப்போது இவர்கிட்ட ஒரு அரிசியை வச்சு மட்டுமே வாழ்க்கை நடத்த முடியாது. அதுக்காக என்ன பண்ணுவார்? காய்கறிக்காரர்கிட்ட கொஞ்சம் அரிசி கொடுத்துட்டு அவர்கிட்ட கொஞ்சம் காய வாங்கிப்பார். அதே போல் பால்காரர்கிட்ட கொஞ்சம் அரிசி கொடுத்துட்டு இவர்கிட்ட பால் வாங்கிப்பார். அதே போல் எண்ணெய் கடைக்காரர்கிட்ட, அதே போல் இவர்கிட்ட. இப்போது அதே நபர் எண்ணெய் வேணுன்றவோ பால் வாங்கிட்ட இவர்கிட்ட வாங்கிப்பார், கொஞ்சம் பால் கொடுப்பார். இவர்கிட்ட வாங்கிப்பார், இவர் பதிலுக்கு இவர்கிட்ட வாங்கிப்பார். இது போல் நம்ம இருக்கிறவங்க நம்மக்கிட்ட இருக்கிற வளத்தை மற்றொரு நபருக்கு கொடுத்துட்டு அவங்ககிட்ட நமக்கு தேவையானதை வாங்கி இப்படி தான் பண்டமாற்று முறை நடந்து கொண்டு. இப்போ இந்த செக்ஷனில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ காய்கறி அரிசி நபருக்கு போகணும், அரிசி காய்கறி நபருக்கு போகணும். இப்படி போகணும்னா இவங்க 2 பேருக்கு இடையே என்ன இருக்கணும்? முக்கியமான விஷயம் போக்குவரத்து. இவர் ஒரு கிராமத்தில் விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பார், இவர் ஒரு கிராமத்தில் விளைச்சல் பண்ணிட்டு காய்கறி விவசாயம் பண்ணுவார். அதே போல் இன்னொரு இடத்துல எண்ணெய் வியாபாரி, பருப்பு வியாபாரி, பால், இது போல் எல்லாரும் தனித்தனி இடத்துல இருப்பாங்க. இப்போ இவங்களுக்குள்ளே என்ன பண்ணணும்? ஒன்று கொடுத்து இன்னொன்று வாங்குகிறோம். அதுக்காக என்ன பண்ணணும்? நமக்குள்ள இடையிலான ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் போக்குவரத்து. அதாவது சாலைகள்.
ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு சாலைகள் வேணும். அதுக்காக என்ன பண்ணாங்க இவங்களுக்குள்ளேயே பேசி நமக்கு நடுவில் நம்ம வியாபாரம் ஒழுங்காக நடக்கணும் அப்படின்னா நமக்கு பொதுவாக பொது வழி தேவை. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், எல்லாருமா சேர்ந்து நம்ம ஊர்களுக்கிடையே சாலைகள் அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாலைகள் அமைக்கப்பட்டது. இந்த பண்டமாற்று முறையில் நமக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்கலாமா? டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் ஒன்று, எனக்கு இப்போ தேவைப்படலை. இப்போ தேவைப்படவில்லை. அதாவது இந்த நபர் ஒன்றுக்கு பால் தேவைப்படலை அப்படின்னும் போது இவர் பொருளை கொடுக்காம பால் தேவைன்னும் போது தான் இவரால் பொருளை கொடுக்க முடியும். இல்லைனா இவர் பால் அரிசி கொடுக்க தேவையில்லை, அதனால பால் வாங்க மாட்டார். ஆனால் நபர் 4க்கு அரிசி எப்பவும் தேவை. இவர் நமக்கு இவர் பால் வேண்டான்றதுனால நம்மளால் அரிசி இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் உனக்கு தேவையான பொருள், எனக்கு தேவையான பொருள் பால் உனக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்துக்கோ, ஆனால் எனக்கு தேவையான அரிசியை நீ எப்போவுமே கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உருவானது தான் ஷாப்ஸ், கடைகள். ஓகே, நான் என் பொருளை பாலை இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். உனக்கு எப்போ தேவையோ அப்போ நீ எடுத்துக்கோ, அதுக்கு முன்னாடி எனக்கு தேவைன்ற அரிசியை நீ முன்னாடியே கொடுன்ற. அதனால நம்ம ஸ்டோரில் எல்லாமே அடைக்கும். அரிசி, பால், காய்கறி, எண்ணெய், பருப்பு, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ஒரு ஸ்டோரில் எடுத்து. இப்போ என்ன தேவையான நபர் எப்போ தேவையோ அப்போ இதை இங்கே வச்சுட்டு தன்னுடைய பொருட்களை வச்சுட்டு அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். எல்லாருமே எப்போ வேணாலும், ஓகே, எப்போ வேணாலும் தேவைகளை ஸ்டோர்லேருந்து எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ எப்படி இந்த கணக்கெல்லாம் ஸ்டோரில் நம்ம பார்க்க முடியும்? நீ இவ்வளோ கொடுத்துருக்க, ஆனால் நீ எவ்வளோ எடுத்திருக்க அப்படின்ற கணக்குகள் இவங்களுக்குள்ள ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அந்த கன்ஃபியூஷனை சால்வ் பண்ணுறதுக்கு உருவாக்கப்பட்ட விஷயங்கள் தான் பணம். பணம் ஒரு பெரிய டாபிக். இதை நம்ம தனியாக இன்னொரு டைமு ஒரு தனி வீடியோவே எடுத்து போடுறேன். ஆனால் இப்போதைக்கு பணம்ன்றது சிம்பிளாக என்னன்றதை சொல்கிறேன். ஒரு பொருளை நான் இங்கே 10 கிலோ அரிசி வச்சுருக்கேன், 10 கிலோ அரிசி வச்சுருக்கேன். அதுக்கான ரசீது நான் வாங்கிட்டேன், என் கையில் இருக்குது. நபர் ஒன்றுக்கிட்ட 10 கிலோ அரிசிக்கான ரசீது இருக்குது. இவர் அந்த 10 கிலோக்கான அரிசிக்கான பேலன்ஸு பண்டமாற்று பொருட்கள் ஈக்குவல் 10 கிலோக்கு ஈக்குவலாக இவர் எண்ணெய், பால், பருப்பு இதெல்லாம் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு ரசீது கொடுக்கப்படுது. உனக்கு எப்போ வேணுமோ இந்த ரசீதை காமிச்சிட்டு உன் பொருளுக்கான மாற்று பொருட்கள் நீ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் எல்லாருக்கும் மாற்றி ரசீது கொடுக்கப்படுது. எப்போ தேவையோ அதை நம்ம மாற்று பொருட்கள் நம்ம பொருட்களை கொடுத்துட்டு அதுக்கான ரசீது வாங்கிட்டு அந்த ரசீதுக்கான மற்ற பொருட்களை நம்ம எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த ரசீது தான் பணம். ஓகேங்களா? பணமாக மாற்றப்பட்ட பிறகு இப்போ இவங்களுக்கு வியாபாரங்கள், வணிகங்கள் ஒரு நல்ல ஸ்ட்ரக்சரில் மூவ் ஆரம்பிச்சிது. என்னென்னா இப்போ எப்படி சொல்கிறது, இவரோட ட்ராபேக்ஸ் பார்த்தோம்னா டிஸ்அட்வான்டேஜில் எனக்கு இப்போ தேவைப்படலை. ஒரு வேளை விளைச்சல் இல்லை, அதுக்காக இவர் மற்ற பொருட்கள் வாங்காமல் இருக்க முடியாது. அப்புறம் ஒர்க் இஷ்யூ, வாட் எவர் நம்ம இப்போ இருக்கிற மாதிரி அப்போ வேலை செய்யறதுக்கு தகுதியான ஆட்கள் இல்லாமல், நல்ல வளம், இயற்கை மழை சீற்றம், இது பல காரணங்களால் விளைச்சல் இப்போ நம்ம உற்பத்தி பொருட்கள் செய்ய முடியாமல் போகலாம். அந்தமாதிரி ட்ராபேக்ஸ் எல்லாம் ஈக்குவல் பண்ணுறதுக்கு இவர் எப்பவுமே எல்லாத்தையும் பொருளை கொடுத்தா தான் திருப்பி தரணும்னு இல்லை. அதுக்கான ரசீதை இவர் வாங்கிப்பார், பணமாக அச்சடிக்கப்பட்ட பணமாக, ஒரு குறியிடப்பட்ட ஒரு உலகங்களாகவோ என்னவோ வாங்கிட்டு எப்போ வேணாலும் அதுக்கான இவர் வாங்கிக்கிட்ட அந்த பணத்திற்காக இவர் எப்போ பால் உற்பத்தி செஞ்சாலும் அவர் கொடுக்கும்போது நம்ம அதை திருப்பி வாங்கிக்கலாம். கால நேரங்களை ஈக்குவல் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் பணம். அடுத்து என்ன அமைப்புகள்? இப்போ இதுக்கான அமைப்புகள் நபர் 1, நபர் 2, நபர் 3, நபர் 4, நபர் 5 வைக்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதி சேர்ந்த மக்களுக்கு வச்சுக்கும். இப்போ வியாபாரத்தினுடைய போக்குவரத்து உருவாக்கப்பட்டாச்சு, அதுக்கான பண வழிமுறைகள் உருவாக்கப்பட்டாச்சு, எல்லாத்தையும் பண்ணிட்டோம். இப்போது பணத்துக்கான ஒரு அமைப்பு இப்படி போடும்போது இங்கிலேருந்து கொஞ்சம் ஆள், இவங்கலேருந்து கொஞ்சம் ஆள், இவங்கலேருந்து கொஞ்சம் ஆளுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் சேர்த்து போக்குவரத்து வேலைக்கு நம்ம இருப்போம். ஏன்னா நான் ஒருத்தனே எல்லாத்தையும் பண்ண முடியாது, நீ ஒருத்தையே எல்லாத்தையும் பண்ண முடியாது. அப்படின்னும் போது உங்கள்லேருந்து எல்லாத்துலேருந்தும் எல்லா உழைக்கிறவங்களுடைய வியாபாரம் பண்ணுறவங்களுடைய எல்லாருடைய ஆட்களும் சேர்ந்து நம்ம கொஞ்சம் பேர் அமைச்சு ஒரு சாலைக்கு ஒரு அமைப்பு உருவாக்கி அவங்கள இதை பார்த்துக்கப்போ நம்ம வியாபாரம் பண்ணணும். ஏன்னா இப்போ உன்னோட அரிசி வியாபாரம் மெயினாக நடக்கணும். நீ எல்லா டைமுமே மற்ற ஸ்ட்ரக்சர் அமைப்புகளை உன்னோட பார்த்துக்க முடியாது. அதுக்காக என்ன பண்ணுற, ஒரு சில ஆட்களை இதுக்காக போக்குவரத்துக்கு நியமிக்கிற. அதே போல் பணம் உருவாக்குறதுக்கு பணத்தோட தேவைகள் அப்படின்னு போகும்போது நமக்கு பேங்க்கு, வங்கிகள் இதெல்லாம் உருவாங்க. பணத்தோட டாபிக் போகும்போது அந்த பேங்க், வண்டி, இந்த சிஸ்டம்ல என்னன்றது மொத்தமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது போல் அதுக்கான அமைப்புகள் இப்படி உருவாகும் போது உழைக்கிறவங்களுக்கு மதிக்கல, உழைக்காமல் உயர நினைக்கும் சில பேர் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, திருட்டு, கொள்ளை இது போல வன்முறை செயல்கள் எழுதுவாங்க. இதெல்லாம் என்ன பண்ணணும், இதுக்காக தேவைக்கு என்ன பண்ண நம்ம வியாபாரம் ஒழுங்காக நடக்கணும். இப்போ இவர் விளைச்சல் பண்ணுறாரு, அதை சேமிக்கிறாரு,
அது மார்க்கெட்டு கடைகளுக்கு கொண்டு போகிறாரு. அங்கேருந்து வியாபாரம் நடக்குது, மற்ற தேவையானதை வாங்கிக்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஒழுங்காக நடக்கணும்னா அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். பாதுகாப்புத்துறை தான் காவல். இப்போ என்னன்னா இதுக்கு வந்து உழைக்காமல் வர விதிமுறைகள், அதாவது அடிப்படை உரிமைகள். என்னன்னா அமைப்புகளை உருவாக்கியாச்சு. இந்த அமைப்புகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், விதிமுறைகளை உருவாக்கணும். அப்படின்னா நபர் ஒன்று வந்து என்ன ஒரு அவங்களுக்கு தனி விதிமுறைகள் வைப்பார். நாங்கள் இவ்வளோ வியாபாரம் பண்ணுறோம், இது பண்ணுறோம், நாங்கள் தான் அதிக உற்பத்தி பண்ணுறோம், எங்களோட தேவை தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி நபர் 2 வந்து காய்கறிகள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே உற்பத்தி பண்ணுற எல்லாருமே வந்து தனித்தனியாக தங்களோட உற்பத்திகளை தான் இது. அதுக்காக பொதுவாக உட்கார வைத்து வியாபார நுணுக்கங்கள், போக்குவரத்து, நம்ம சாலை வசதி இதெல்லாம் பண்ணுறோம். இப்போ வந்து இவங்களுடைய இந்த ஸ்ட்ரக்சருக்காக வேலை செய்கிறதுக்கு போக்குவரத்துக்கு ஒரு துறை ரெடி பண்ணியிருக்காங்க, காவலுக்கு ஒரு துறை ரெடி பண்ணியிருக்காங்க, வங்கி பணம் இதுக்கு ஒரு துறை ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது எல்லா துறைகளுக்குமே ஆட்கள் ரெடி பண்ணி இப்போ இந்த ஆட்களுக்கு நம்ம வந்து குறிப்பிட்ட சட்ட விதிமுறைகளை உருவாக்கணும். ஏன்னா அவங்க வேலை செய்யணும், அவங்களுக்கும் உழைப்புக்கான ஊதியங்கள் கிடைக்கணும். அதனால என்ன பண்ணணும், டேக்ஸ் அதாவது வரி. என்னுடைய சம்பாதியத்துலேருந்து நான் இவ்வளோ பர்சன்டேஜ் வரியை நான் கொடுக்குறேன். அதே போல் நீ உன்னோட சம்பாதியத்துலேருந்து நீ இவ்வளோ பர்சன்டேஜ் வரியை கொடு, நீ அதே போல் கொடுன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையுமே ஒரு குறிப்பிட்ட வரியை வாங்கிக்கிறோம். அந்த வரிகளை வச்சு இவங்க வேலை செய்கிறதுக்கான ஊதியங்களை கொடுக்குறோம். தட் மீன்ஸ் சேலரிடு. ஓகேங்களா? இந்த விதிமுறைகளை இவங்களுக்கு நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சருக்குன்னு ஒரு சில விதிமுறைகளை உருவாக்கி அதுக்காக ஆட்கள் நியக்கமிட்டு அந்த ஆட்களுக்கான விதிமுறைகளை உருவாக்கி அவங்களுக்கு சேலரி வழங்குறதுக்கு டேக்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொண்டு ஒரு வடிவமைப்பு உருவாக்குறோம். இது பேர் தான் அமைப்பு. இந்த அமைப்பு சரியாக நடைபெற வேண்டும். விதிமுறைகள் உருவாக்கியாச்சு, அடிப்படை உரிமைகள் என்னன்ட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் வடிவமைச்சிட்டோம். அதுக்காக காவல்களும் உருவாக்கியாச்சு. காவல்கள் தாண்டி நமக்கு அதையும் மேற்கொண்டு நீதி ஒன்று உருவாக்கி வச்சுருக்கோம். தட் மீன்ஸ் கோர்ட். இது எல்லாமே இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக செயல்படணும். அப்படின்னா இவங்களுக்கு வந்து எல்லாமே உருவாக்கி விட்டாச்சு. ஆனால் எல்லாம் தனித்தனியாக இருக்குது. ஒவ்வொரு ஊருக்கும் வருது, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல, எது பண்ணுறதுன்னு தெரியல. அதனால என்ன பண்ணலாம், நான் எங்களதுலேருந்து ஒரு ஆள் மட்டும், இப்போ நபர் ஒன்று எங்கள் குழுலேருந்து நான் ஒரு ஆளை நியமிக்கிறேன். எல்லாத்துக்கும் மேற்பார்வையிட, அதாவது மேற்பார்வையிட. ஏன்னா நான் அனுப்பிச்ச ஆளுக்கு வேலை ஒழுங்காக நடக்குதா, எங்கள் ஆட்களுக்கு வியாபாரம் உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆள் அனுப்புகிறேன்றார். அப்போ இவர் என்ன பண்ணார், நானும் ஒரு ஆள் அனுப்புன்றார். அதே போல் இவரும் நானும் ஒரு ஆள் அனுப்பு. எல்லாருமே வந்து அவங்களோட உழைப்பு இது எல்லாமே கரெக்டாக நடக்குதா, உற்பத்தி வியாபாரம் போக்குவரத்து எல்லாமே கரெக்டாக நடக்குது, எல்லாருமே நம்ம உருவாக்கின சட்டம் எல்லாருக்குமே போய் சேர்த்தா. ஏன்னா நீ உருவாக்குற, ஆனால் உனக்கான வேலை செய்கிறவங்களுக்கும் எல்லா உணவு திட்டங்கள், உடை, இருப்பிடம் எல்லாமே சமமாக போய் சேரணும். ஏன்னா எல்லாமே கொண்டது தான் ஸ்ட்ரக்சர். ஏன்னா இதில் ஒன்று குறைஞ்சாலும் ஒருத்தர் எல்லாருடைய உழைப்பும் பாதிக்கும். அதனால வந்து நான் ஒரு ஆள் அனுப்புறேன்றாரு, இவர் ஒரு ஆள் அனுப்புறாரு, இவர் அதே போல் எல்லாம் அனுப்புறாங்க. சரி, ஓகே, நமக்கு வேலை, நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு நல்லா வேலை செய்யணும், நமக்கு கரெக்டாக போகணும், எப்பவுமே இது மாறிடும். இன்கேஸ் இப்போ நான் உருவாக்குனவர் வந்து முதல் காலகட்டங்களில் இந்த உருவாக்குறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து வரவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்ட்ரக்சர், என்னோடய உற்பத்தி, என்னோடய உழைப்பு, இந்த ஒரு வடிவமைப்பு, போக்குவரத்து, பணம், வசதி, டேக்ஸ் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும், என்னுடைய உழைப்பு வழிமுறைகளை வந்து நான் வந்து ஒரு ஏடுகள், அதாவது புத்தகம், என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு இதை நான் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் கல்வின்னு ஒரு துறை வச்சு அதுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த உற்பத்தி பண்ணுறாங்கல்ல, உழைக்கிறாங்கல்ல, இந்த ஒரு நிலத்தை சேர்ந்தவங்க ஒவ்வொரு உற்பத்தியாளர்கள் வந்து இவங்களுடைய இந்த ஸ்ட்ரக்சரை சொல்லிக் கொடுக்குறதுக்கு உருவாக்கப்பட்ட இன்னொரு துறை தான் அமைப்பு வந்து கல்வி. ஏன்னா பெரியவங்க பண்ணுறாங்க, அவங்க ஒரு 50 வருஷம் அது போல் வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இது மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்காக என்ன பண்ணணும், அடுத்து வர தலைமுறைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும். அது வாய் வழியாக சொல்லிக் கொடுக்குறதோ, எழுத்து வழியமாக சொல்லிக் கொடுக்குறதோ, டெக்னாலஜி மாற நம்மளோட ஜென்ரேஷன் எல்லாத்தையுமே வந்து புதுசாக கற்றுக்குது. அதுக்காக என்ன பண்ண, முதல்லாம் வந்து படிக்காத மேதைன்னுவாங்க. அது மீன்ஸ் படிக்காமலாம் இல்லை, அவங்களுடைய கல்வி வழிமுறை வந்து வேற ஒரு முறையிலேருந்து புத்தகம் இல்லாமல் கேட்கறது மூலியமாகவோ அனுபவங்கள் மூலியமாகவோ அவங்க கல்வி கற்றுட்டாங்க. மற்றபடி படிக்காதவங்க யாரும் இல்லை. இப்போ நம்ம காலகட்டத்தில் என்ன பண்ணோம், எழுத்து வடிவமாக நோட்டு புக்குன்னு பார்த்தோம். இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜியில் எல்லாம் ஃபோனில் ஏஐ இது போல் கற்றுறாங்க. கல்வி வழிமுறைகள் மட்டும் மாறிச்சே தவிர மற்றபடி கல்வி மாறலை. எல்லா காலகட்டத்திலையும் தங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை இன்னொருத்தவங்க சொல்லிக் கொடுக்குறதுக்கு பேர் தான் கல்வி. அதை வந்து எல்லா காலகட்டத்திலையும் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போது இந்த ஒரு கல்வின்ற ஒரு அமைப்பு வந்துச்சு. இப்போ இந்த எல்லா ஸ்ட்ரக்சருமே ஒழுங்காக நடக்குதான்னு பார்க்கறதுக்கு இவங்கலேருந்து ஒரு ஆள், எங்கள் ஆள் நினச்சாங்களே,
இது போல் இவங்கள்லேருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆள், வேறு யாருமே இல்லை. இந்த வேலைகள்லாம் நல்லா நடக்குதா இல்லையா, இதை வந்து நான் இப்போ வந்து விவசாயம் பார்த்துட்ருக்கேன், என்னால் வந்து இது எல்லாமே எப்பவுமே நல்லா நடக்குதான்னு பார்க்க முடியாது. அதனால் ஒன்று அனுப்புகிறேன், நீ போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வா, எந்த ஒரு தப்பாக நடக்கக்கூடாது, எல்லாருக்கும் கரெக்டாக போய் சேரணும், கல்வியிலேருந்து எல்லாமே போக்குவரத்து காவல் இது எல்லாமே சரியாக நடக்கும், அதுக்காக நான் ஒரு ஆள் அனுப்புகிறேன்னு அனுப்புவோம். அதே போல் இவன் ஒரு ஆள் அனுப்புவோம். இது போல் தங்களுக்கு தேவையான ஒருவனை தேர்ந்தெடுக்கிறாங்க. தங்கள் வேலைகளை, அவன் அரசன் அல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவன் அரசன் அல்ல, இவன் முதல் அமைச்சர். தங்களுடைய வேலைகளை அமைப்புகளையும் சரிபார்க்க ஒருத்தனை உருவாக்குறாங்க, அவன் தான் முதல் அமைச்சர். முதலமைச்சரோட வேலை என்ன, இவன் வந்து சர்வன்ட், வேலையாள். இவனுடைய வேலை என்னன்னா, இப்போ நம்ம உருவாக்கின இந்த அமைப்பு கூட கரெக்டாக வேலை செய்யுதா, எல்லாருக்கும் எல்லா விஷயம் போய் சேருதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தங்களுடைய எல்லா வேலைகளையுமே மேற்பார்வையிட உருவாக்கப்பட்ட ஒருவனே முதலமைச்சர், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவன் முதல் அமைச்சர். இவருடைய பணிகள்னா என்ன, இவன் உருவாக்கின ஒரு அமைச்சரவை. அதாவது நான் சொல்லியிருந்தேன்ல, இப்போ எல்லாத்துக்கும் ஒரு அமைப்புகள், அதை எல்லாத்துக்கும் ஒரு அமைச்சரவை உருவாக்கி எல்லா வேலையும் கரெக்டாக நடக்க உருவாக்கணும். அதாவது போக்குவரத்து, சுகாதாரம், கல்வி, காவல், நீதித்துறை, இது போல் நிறைய அடுத்தடுத்து பல்வேறு துறைகள், ஓகேவா, எக்ஸெட்ரா. அதை நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக சொல்கிறோம் அப்புறம் டீட்டெயிலாக. இது போல் எல்லா துறைகளுக்குமே எல்லா துறைகளையும் அமைச்சு அவங்களுக்கான வேலைகள் சரியாக போகுதா அப்படின்னு பார்க்கணும். அதோடைய இந்த அமைப்புகள், இப்போ நம்ம சொன்னல இந்த ஸ்ட்ரக்சர், இது எல்லாத்தையுமே வந்து சரியாக நடக்க இவர் வந்து முன்னேற்றத்துக்கு காலங்களுக்கு ஏற்பாடு. இப்போ போக்குவரத்து ரெடி பண்ணோம், வெறும் தரைகள் மூலமாக நடந்து போக்குவரத்து பண்ணோம், அதுக்கப்புறம் ரயில், கப்பல், விமானம், இது போல நிறைய அப்டேட். காலங்கள் மாற வளர்ச்சிக்கு ஏற்றவாறு எல்லா அமைப்புகளும் சரி செய்து மக்களுடைய நேரம், உழைப்பு எல்லாத்தையும் சரி செய்வதற்காக இவங்க அமைப்புகளை மேம்படுத்தி கொண்டே இருக்கணும். இதுதான் முதலமைச்சருடைய முக்கியமான வேலை. இப்போ நம்ம வந்து பேசிக் அரசியல் ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம். இப்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டின் அரசியல். தமிழ்நாடு, என்னோட கண்ட்ரி தமிழ்நாடு, மை கண்ட்ரி, தமிழ் நேஷன். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டங்கள், 234 தொகுதிகள், எல்லாத்துலேயுமே 234 தொகுதி, 38 மாவட்டங்களில் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்க அரசியல் எது மக்களிடம் போய் சேரலை, 38 மாவட்டங்களில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, தொகுதிகளில் என்ன நடக்குது, என்ன ஏதுன்றது நம்ம வரப்போகிற பார்க்குறோம். இது வெள்ளை காகிதம். I am John Nambiar from DC.